ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது டிராகன் பால் ஜீல எபிசோடு 131 மோர் ஆண்ட்ராய்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம கோஹானை தாங்க காட்டுறான். நம்ம கோஹானு, அப்புறம் நம்ம டியானு, அப்புறம் நம்ம பிக்கலோ, இவங்க 3 பேரும் நம்ம ஆண்ட்ராய்டு எங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்க. இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஆண்ட்ராய்டு 20 இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நம்ம பசங்க எல்லாரையுமே அவனோட கண்ணுனாலேயே ஸ்கேன் பண்றான். இவங்களோட பவர் லெவல் எவ்வளவு இருக்கு, இவனுங்கெல்லாம் யாருங்கிறத ஒண்ணுத்தையுமே நம்ம ஆளு ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பசங்களையுமே எங்க இருக்கான்னு தெரியாம தேடிக்கிட்டு இருக்க. அந்த டைம்ல நம்ம கிர்லின் என்ன பண்ணுவான், இங்கே இருந்து தேடிக்கிட்டு வருவான். அப்படி வர அவன் நடந்து வந்த அந்த பாறை இருக்கு பார்த்தீங்களா, அது திடீர்னு இடிஞ்சு விழுந்துருதுங்க. இடிஞ்சு விழ எப்படியோ கையால புடிச்சு போடுறான். புடிச்சு விட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான், நான் பேசாம கோகோட போயிருக்கலாம், இந்த ஆண்ட்ராய்டு வேற எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரியல, என் உயிரை வேற எடுக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பானுங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம 20 இருக்கான் பார்த்தீங்களா, ஆமா இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம யாரோட உயிரை எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் குழம்பி போய் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த டைம்ல கரெக்டா நம்ம பிக்கலோ எதுக்கு அனுப்பாங்க. பிக்கலோ பார்த்துட்டு, ஆமா வெஜிடாவுக்கு அடுத்தபடியா இந்த பசங்கள்லயே பவர்ஃபுல்லானவங்க நம்ம பிக்கலோ. இப்போதைக்கு எனக்கு அவனோட எனர்ஜி கிடைச்சதுனால இவனுக்கு கதையை முடிக்க முடியும், சோ நான் அவனை தான் இப்போதைக்கு அழிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சூஸ் பண்ண. உடனே நம்ம பிக்கலோ நின்றுகிட்டு இருக்க. நம்ம பிக்கலோவுக்கே தெரியாம நம்ம பிக்கலோ பின்னாடி நம்ம ஆண்ட்ராய்டு 20 கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வந்துகிட்டு இருக்க. திடீர்னு வந்தவன் என்ன பண்ணிடுறான், நம்ம பிக்கலோவோட வாயை பொத்திடுறாங்க. வாயை பொத்திட்டு அவனை அப்படியே டைட்டா பிடிக்க நம்ம பிக்கலோவால ஒண்ணுமே பண்ண முடியலங்க. முண்டி பாக்குறான், முணங்கி பாக்குறான், அவனால சுத்தமாவே அசைய முடியல. இப்படியே இருந்துகிட்டு இருக்க. உடனே நம்ம பிக்கலோ என்ன பண்றான், அவனோட மைண்ட், அதாவது டெலபத்தி மூலமா நம்ம கோஹான்ட்ட பேசுறாங்க. கோஹான், ஆண்ட்ராய்டு என்கிட்ட தான் இருக்கான், நான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருக்கேன், சீக்கிரம் என்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல. இந்த பக்கம் நம்ம கோஹானுக்கு அது கேக்குதுங்க. ஆனா இவன் எங்க இருக்காங்கிற அவனோட பவர் லெவல் வெளியில தெரிய மாட்டேங்குது. நம்ம கோஹான் குழம்பிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஆண்ட்ராய்டு கொஞ்சம் கொஞ்சமா பிக்கலோவோட பவரை உறிஞ்சிக்கிட்டு இருக்க. நம்ம பிக்கலோ ஒரு அளவுக்கு மேல ரொம்பவே டயர்டாகி சோர்ந்து போக, உடனே நம்ம பிக்கலோவோட பவர் லெவல் குறையறத வச்சுக்கிட்டு நம்ம கோஹான் இங்கதான் ஒரு கீ பயங்கரமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, இங்கதான் பிக்கலோ இருக்கான்னு சொல்லி வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. இவன் வேகமா வந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம பிக்கலோ ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு மயக்க நிலைமைக்கு கீழே போக, இன்னும் கொஞ்சம் பவர் தான் உங்ககிட்ட இருக்கு, அந்த பவர் எடுத்துட்டா உன் கதையே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த டைம்ல நம்ம கோஹான் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இங்கே இருந்து பறந்து வந்து நம்ம ஆண்ட்ராய்டு 20 ஒரு ஒண்ணு விடுவான் பாருங்க. இங்கே இருந்து மனுஷன் பறந்து போயிடுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம பிக்கலோவுமே இவன் காப்பாத்த செஞ்சிடறாங்க. காப்பாத்த நம்ம பிக்கலவும் ரொம்பவே நன்றி கோஹான், நான் சாகுற நிலைமையில இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இங்க அடிச்சதுனால நம்ம பசங்க எல்லாருக்குமே நம்ம ஆண்ட்ராய்டு 20 இங்கதான் இருக்கான் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுதுங்க. உடனே இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நம்ம ஆண்ட்ராய்டு 20 இருக்கிற அதே இடத்துக்கு வந்து நம்ம ஆண்ட்ராய்டு 20 வந்து சுத்து போட்டுடுறானுங்க. சுத்து போட உடனே நம்ம பிக்கலோ என்ன சொல்றான், கிர்லின் எனக்கு ஒரு சென்சு பீனை மட்டும் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே நம்ம கிர்லின் என்ன பண்றான், அவன் பேக்ல இருந்து ஒரு சென்சு பீனை ஒண்ணு எடுத்து நம்ம பிக்கலோ கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம பிக்கலோவுமே அதை சாப்பிடுறான். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தேடுறான் போல. இப்ப இந்த பக்கம் நம்ம பசங்க எல்லாரும் நம்ம வெஜிடாவில இருந்து கிர்லின்ல இருந்து எல்லாருமே நம்ம ஆண்ட்ராய்டு 20 சுத்து போட்டுறாங்க. சுத்து போட இந்த பக்கம் நம்ம ஆண்ட்ராய்டுமே யோசிக்கிறான், பரவாயில்ல இந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துட்டாங்க, அவனோட பவர் நான் எடுத்துக்கிட்டு இருந்தா நான் இங்க இருக்கிறத எப்படி அவன் வெளில சொன்னான் அப்படிங்கிற மாதிரி இவன் குழம்பி போயிட்டு இருக்க. உடனே நம்ம பிக்கலோ என்ன பண்றான், அவனோட பவர் முழுக்க வந்து ரெக்கவர் ஆயிடுங்க. ரெக்கவர் ஆனோடனே அவனோட அந்த சூட்லாம் போட்டிருப்பான் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே இங்க இருந்து கட்டி விட்டாஞ்சிட்டு, வெஜிடா இந்த சண்டையில நீ தலையிடாத, இப்போதைக்கு இவன் கூட நான் சண்டை போடுறேன், ஏன்னா இவன் எனக்கு ரொம்பவே நிறைய பண்ணிட்டான், இவனை சண்டை போட்டு நானே ஜெயிக்கிறேன், இங்க இருக்கிற நீங்க யாருமே இந்த சண்டையில குறுக்கிட கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம வெஜிடா என்ன சொல்றான், இது உன் இஷ்டம் நமக்கு, ஏன்னா நீ சீக்கிரம் செத்துரு, அவன் கூட சண்டை போட்டா நீ ஏன் அளவுக்கெல்லாம் பவர்ஃபுல் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம வெஜிடா சொல்ல, நம்ம பிக்கலோ வந்து நம்ம 20 1-on-1 சண்டைக்கு வராங்க. இப்படியே நம்ம ஆண்ட்ராய்டு 20 நின்னுகிட்டு இருக்க. நம்ம பிக்கலோ திடீர்னு மறைஞ்சு இங்கே இருந்து 20 ஒரு அடி அடிப்பான் பாருங்க. ஒரே அடியில நம்ம 20 இங்கே இருந்து பறந்து போறாங்க. பறந்து போய் உளுங்க பயங்கரமான ஷாக்கு. எப்படி இந்த பிக்கலோவுக்கு எப்படி இவ்வளவு பவர் இருக்கு, இவன் ரொம்பவே வீக்கான ஒருத்தவன் தானே நினைச்சோம் அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் நம்ம 20 ரொம்பவே வேகமா நம்ம பிக்கலோவை அடிக்க வர, நம்ம பிக்கலோ அப்படியே இங்க இருந்து மறைஞ்சிடறாங்க. இங்கே இருந்து காத்துல மறைஞ்சா அவனுக்கு மேல போய் தலையில ஓங்கி ஒரு அடி அடிக்க, நம்ம 20 பயங்கரமா அடிபட்டு இங்க இருந்து பூமியில வந்து சொருகிறான். பூமியில வந்து சொருக நம்ம 20 அப்படியே எழுந்திருக்கிறான். நான் நினைச்சதை விட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான், இவ்வளவுக்கு இவனோட பவர் ஒரு சூப்பர் சையன் அளவுக்கு இருக்குங்கிற மாதிரி நம்ம 20 பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் ஒரு ஐலாண்டை வெடிச்சதை காட்டுறாங்க. இது வேற எதுவும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நம்ம 19 கூட சண்டை நடந்திருக்கும் பார்த்தீங்களா ஒரு ஐலாண்டு, அந்த ஐலாண்டை காட்ட இந்த பக்கம் நம்ம ட்ரங்க்ஸ் வந்துடுறாங்க. அதாவது நம்ம ஃபியூச்சருக்கு போனா பாருங்க ட்ரங்க்ஸ், அவன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். வந்தவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இங்க என்ன நடந்தது, இங்க இவ்வளவு பெரிய சண்டையெல்லாம் நடந்ததா எங்க அம்மா சொல்லவே இல்லையே, சோ உங்க ஃபியூச்சர்ல ஏதோ மாறி இருக்கு, இங்க என்ன
நடந்ததுங்கிறத திருப்பி போய் நான் பாக்குறதுக்கு இப்ப என்கிட்ட டைம் மிஷினும் சார்ஜ் இல்ல, நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, திடீர்னு நம்ம ட்ரங்க்ஸுக்கு தூரத்துல ஏதோ ஒரு பவர் லெவல் ஃபீல் ஆகுதுங்க, அதிகமான பவர் லெவல். சரி, இந்த இடத்துல தான் யாரோ இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ட்ரங்க்ஸ் அந்த பவர் லெவல் இருக்கிற இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம பிக்கலோ என்ன பண்றான், நம்ம ஆண்ட்ராய்டு 20 போட்டு அடிச்சு உரிச்சு எறிகிறாங்க, போட்டு தாறுமாறா அடிச்சு துவைக்கிறான். இவன் அடிச்சு உரிச்சுக்கிட்டு இருக்க சுத்தி உள்ளவங்க எல்லாம் பயங்கரமான ஷாக் ஆகுறாங்க. பிக்கலோ ரொம்பவே தேறிட்டான், அவனுக்குள்ள இவ்வளவு பவர் இருக்காங்கிற மாதிரி எல்லாம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்ப அடிபட்ட நம்ம 20 இருக்கான் பாத்தீங்களா, மறுபடியும் எழுந்திருச்சு தாங்க வரான். இவன் எழுந்திருச்சு வந்துகிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகுவோட வீட்டை காட்டுறாங்க. நம்ம கோகுவை நம்ம யாம்சா தூக்கிட்டு வந்தான் பாத்தீங்களா, அப்படி தூக்கிக்கிட்டு வந்தவன் வீட்டுல வந்து அந்த ஆன்டிடியூட கொடுத்துட்டாங்க. அதை கொடுத்த உடனேயுமே வந்து இன்னுமே நம்ம கோகுக்கு வந்து அந்த வைரஸோட தாக்கம் குறையில, இன்னுமே வந்து நம்ம கோகுக்கு உடம்பு சரியில்லாம அந்த வைரஸோட போராடிக்கிட்டு தாங்க இருக்கான். நம்ம சீச்சியா இருக்கட்டும், யாம்சாவா இருக்கட்டும், இவங்களுக்குமே என்ன நடக்குதுன்னு தெரியல, பயந்துகிட்டே இருந்துகிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் நம்ம புல்மாவும் அப்புறம் யாஜ்ரோபி இவங்க 2 பேரும் வந்துகிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, இவங்க ரொம்பவே வேகமா இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்க. அந்த டைம்ல நம்ம ட்ரங்க்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களோட ஷிப்பை தாண்டி போறாங்க. இத உடனே நம்ம புல்மா பார்த்துட்டு, இது ஃபியூச்சர்ல இருந்து வந்த அதே பையன் தானே, இப்ப அவன் இங்கதான் போயிட்டு இருக்கான், சண்டை நடக்கிற இடத்துக்கு தான் அவனும் போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். யாஜ்ரோபி அமைதியாரு, நம்ம அவனை ஃபாலோ பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம புல்மாவும் நம்ம ட்ரங்க்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க இப்ப இந்த பக்கம் நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்துட்டு பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. அது என்னங்கிறத இப்போதைக்கு காட்டல. இப்ப இந்த பக்கம் நம்ம பிக்கலோ என்ன பண்றான், அடிச்சு பயங்கரமா பறக்க விடுறான். நம்ம 20 வச்சு அடி உரின்னு உரிச்சேறிறான். இப்படியே அடிச்சு கீழே விழுக அந்த இடமே ஒரே புகமூட்டமா விடுது. புகமூட்டமா போக இந்த சாக்க பயன்படுத்தி நம்ம 20 என்ன பண்றான், இங்கே இருந்து வந்து நம்ம பிக்கலோட பவரை உரியறதுக்காக மேல வர உடனே எல்லாரும் பயந்துடுறாங்க. பிக்கலோ அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருக்க. ஆமாங்க, புகை போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம 20 வந்து அவனை தொட கூட இல்ல, நம்ம 20யோட கையை தாங்க நம்ம பிக்கலோ பிடிச்சிருப்பான். அப்படியே அவனோட கையை பிடிச்சி போன தடவை நடந்த அதே தப்பு இந்த முறை நடக்காது, கேவலம் இந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு என்னோட பவரை எடுத்துட முடியும்னு நினைக்கிறியான்னு சொல்லி என்ன நினைச்சானோ தெரியலங்க நம்ம பிக்கலோ. அப்படியே அந்த ஆண்ட்ராய்டோட கையை அப்படியே புடுங்கி இங்க இருந்து கடாசிடுறாங்க. கையை புடுங்க அப்படியே துண்டாயிடுங்க. இவனுக்கு பயங்கரமான ஷாக்காக இப்ப இந்த பக்கம் நம்ம ட்ரங்க்ஸை காட்டுறாங்க. அதாவது போன தடவை ட்ரங்க்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டா பாத்தீங்களா, அது வேற எதுவும் கிடையாது, நம்ம கோகுக்கும் அப்புறம் ஆண்ட்ராய்டு 19க்கும் சண்டை நடந்திருக்கும். நம்ம வெஜிடா அடிச்சு நம்ம ஆண்ட்ராய்டு 19ஓட தலையை தனியா கட்டி இருப்பான். அப்படி இருக்கிற அவன் தலையை பார்த்து ஆச்சரியப்படுறான். அது மட்டும் கிடையாம இங்க ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லுவான் பாருங்க, ஆமா இது யாரு, இது யாரோட இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் பார்த்த ஆண்ட்ராய்ட்ஸ் இவங்களே கிடையாது, இவங்க யாரடா புதுசா இருக்காங்கிற மாதிரி இவனே ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு நிக்க. இப்பதாங்க இவன் புரியுது, சோ இங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, இவங்க யாரு கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி இவன் பயங்கரமா குழம்பி நின்றுகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம பிக்கலோ என்ன பண்றான், இங்கே இருந்து அவனோட லேசர் பவர்னால நம்ம 20 போட்டு ஒரு அடிக்கிறாங்க. இங்கே இருந்து இவன் அடிக்க இந்த வெடிப்பு நம்ம ட்ரங்க்ஸுக்கு தெரிஞ்சு பக்கத்துலதான் ஏதோ சண்டை நடக்குது, அப்ப இன்னும் இவங்களோட சண்டை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு, அப்ப வேற யாரு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ட்ரங்க்ஸ் இங்க இருந்து ரொம்பவே வேகமா வந்துகிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் நம்ம பிக்கலோ இருக்கான் பாத்தீங்களா, பயங்கரமா அடிச்சு நம்ம 20 உரிச்சுட்டான். அவனோட காலுக்கு கீழே தாங்க நிக்கிறான். நம்ம 20 என்ன பண்றதுனே தெரியாம இப்பதான் நம்ம பிக்கலோ சொல்றான், ஒரு வழியா இந்த ஆண்ட்ராய்ட்ஸோட கதை எல்லாமே முடிஞ்சுட்டு இனி இப்ப இவனுங்களை கொன்னதுனால ஃபியூச்சர்ல நமக்கு எதுவுமே ஆகாது. ஆண்ட்ராய்ட் ஃபியூச்சர்ல நீங்க எத்தனை பேரை கொண்டு இருப்பீங்க, இப்போ உங்களை நாங்க கொண்டுட்டோம், ஏன்னா முன்கூட்டியே எங்களுக்கு தெரிஞ்சதுனால உங்களை விட அதிகமான பவர்ஃபுல் ஆயிட்டோம், இனிமே ஃபியூச்சர்ல எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த டைம்ல நம்ம ட்ரங்க்ஸோட பவர் லெவல் இவங்க எல்லாருக்கும் தெரியுதுங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ட்ரங்க்ஸ் வராங்க. நம்ம ட்ரங்க்ஸ் வர உடனே நம்ம பிக்கலோ பார்த்துட்டு ஏ ட்ரங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம வெஜிடாவுக்கு ஒரே ஷாக் ஆகுது, என்னது ட்ரங்க்ஸா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்பதாங்க நம்ம வெஜிடாவுக்கு எல்லாமே புரியுது. அப்ப என்னோட பையன் பேரும் ட்ரங்க்ஸ் தான், இவனோட பேரும் ட்ரங்க்ஸ் தான், இவன் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கான். அப்படி பார்த்தா 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து இந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னவன் 3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு பிறக்க போற என் பையன் தான் வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்கிறத நம்ம வெஜிடாவுக்கு இப்பதாங்க புரியுது. இவன் ஷாக் ஆகிட்டு இருக்க. இந்த பக்கம் அடிபட்டு கிடந்தான் பாத்தீங்களா நம்ம 20, அவனுக்கு ஒரு பக்கம் ஷாக்கு, இவன் யாரு புதுசா இருக்கான், இவனுமே இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கானே, இவனை பத்தின எந்த டேட்டாவுமே என்கிட்ட இல்லையான்னு சொல்லி நம்ம 20 வந்து அவனை முழுக்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ட்ரங்க்ஸை பத்தின எந்த ஒரு டீட்டெயிலுமே அவனுக்கு கிடைக்கல. ஏன்னா ட்ரங்க்ஸ் வந்து நம்ம ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்காங்க. சோ இவனை பத்தின எந்த ஒரு டேட்டாவுமே இது வரைக்கும் வந்து அப்டேட் பண்ணப்படல. ஏன்னா இவன் ஃபியூச்சர்ல இருந்து வந்ததுனால இவன் யாரு என்னங்கிற எந்த ஒரு விவரமுமே நம்ம 20க்கு தெரியலங்க. இப்படியே வந்துகிட்டு இருக்க. உடனே நம்ம ட்ரங்க்ஸ் என்ன பண்றான், கீழே பாக்குறான் நம்ம ஆண்ட்ராய்டு 20 பார்த்துட்டு, ஆமா இது யாரு கூட நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க சுத்தி உள்ளவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. என்ன ட்ரங்க்ஸ் சொல்ற, இவன் தானே நீங்க சொன்ன ஆண்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் இது சொன்ன ஆண்ட்ராய்ட்ஸ் இல்ல, ஃபியூச்சர்ல உள்ள ஆண்ட்ராய்ட்ஸ் இவங்க கிடையவே கிடையாது, நீங்க வேற யாரு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு இவங்க சொல்ல உடனே சுத்தி உள்ளவங்க எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் மூஞ்சே மாறி போயிடுதுங்க. என்னடா இப்படி சொல்றங்கிற மாதிரி நம்ம வெஜிடா கதிகலங்கி போயிடுறான். நம்ம பசங்க எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போக அப்ப உண்மையிலேயே இங்க இவங்க சண்டை போடுற இந்த ஆண்ட்ராய்ட்ஸ் யாரு, அப்ப நம்ம ட்ரங்க்ஸ் சொன்ன அந்த ஆண்ட்ராய்ட்ஸ் யாரு, இங்க என்னதான் நடக்குதுங்கிற பல குழப்பங்களோட இந்த எபிசோட இந்த இடத்துல முடிக்கவும் செய்யறாங்க.